Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டி. வணக்கம் சார். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவினுடைய தலைமைக்கு எதிராக ஒரு கெடு விதிச்சிருந்தார் 10 நாள். அதனை தொடர்ந்து அவர் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார், அவருடைய பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார். இப்போ டெல்லி போயிருக்கிறார், ஹரித்வாருக்கு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி அமித்ஷா, அஸ்வினி வைஷ்ணவ், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்களை சந்தித்ததாக தகவல் வந்துச்சு. அதை அவரும் உறுதி செஞ்சுருக்கிறார். அது குறித்து உங்களுடைய பார்வை சார்? ஹரித்வாரில் ராமர் கோயில் இருக்குன்னே எனக்கு அவர் சொல்லி தான் தெரிஞ்சது. அவர் அயோத்தி சொல்லாமா, ஹரித்வார் சொல்லாமா, டெல்லி சொல்லாமான்னு இப்போ அவருடைய கோவில் எது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து நீண்ட நாளாக பாஜகவில் பெரிய மூத்த தலைவர்கள்ட்ட தொடர்பில் இருக்கிறார். ரொம்ப நாளாகவே அவர் ஒரு நலம் விரும்பியாக எல்லாரும் அமைக்கபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு தம்பித்துறை போல், அந்த திரு செங்கோட்டையன் போல், இன்னும் இருக்கக்கூடிய மற்ற பெருமக்கள் போல் தொடர்ந்து நல்ல தொடர்பில் இருக்கிறார். அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த அலையன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து இந்த பிரச்சனைக்கு பிறகு இதுக்கு முன்னாடியுமே தொடர்பில் இருந்தாங்க. அதிமுக கூட்டணி அமைகிறதுக்கு முன்னாடியுமே அவங்க தொடர்பில் இருந்தாங்கிறது நம்முடைய கவனிக்க வேண்டியது. இந்த பிரச்சனைக்கு பிறகு அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது அதிமுகவுக்கு ஒரு தவறான சிக்னலை கொடுக்கும், நோ டவுட். ஏன்னா நாங்கள் வந்து ஒருத்தரை கட்சி பொறுப்புலேருந்து தள்ளி வைக்கிறோம், அவர் வந்து எங்களை சேலஞ்ச் பண்ணுறாரு, நீங்கள் மறுநாள் நைட் அவர் சந்திக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சை கொடுக்கும். ஆனால் பிஜேபி தலைமை, ஆல் இண்டியா தலைமைக்கு, ஏடிஎம்கே தலைமைக்கு புரிய வைக்கும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து நாங்கள் வந்து என்ன சொன்னோம் அப்படின்னு, அவர் சந்திப்பு கேட்டது உண்மை, நாங்கள் சந்தித்தது உண்மை, அதில் மறுப்புல இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் கோயம்புத்தூரில் திரு செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார். அதனால் இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் நாங்கள் என்ன சொன்னோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஐ திங்க் தே வில் எக்ஸ்பிளைன் இட். அது வந்து அதிமுக பாஜக கூட்டணியோட நலம் விரும்பியதாக தான் இருக்குமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஏதாவது ஒரு காரணத்தினால அதிமுக பிளவுபடுமையானால் அது பாஜகவுக்கும் சேர்ந்து இழப்பு அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெரியும். அதில் வந்து ஒன்றுமே, அதில் ஒரு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகுது. அப்போ வந்து ஒரு கட்டையை பிடிச்சிருக்கிறோம், அந்த கட்டை வந்து நமக்கு பிரயோஜனப்படுமா இல்லையானா அதுதான் காப்பாற்றவே போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த நேரத்தில் அந்த கட்டையை தூக்கி போட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு சேர்த்து, அந்த கட்டையை பிடிச்சிருக்கிறவங்களும் சேர்த்து தான் ஆபத்துங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஒன்றும் குழப்பம். ஸோ பிஜேபியோடைய தலைமை வந்து வாய்ஸ் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப தேர்ச்சியானவங்க. நம்ம திரு அண்ணாமலை அவர்கள் இந்தியா டுடே கான்க்ளேவில் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொன்னார். அதை நான் பல முறை சொல்லியிருக்கேங்கிறது உங்கள் தகவலுக்காக. உங்களை மற்ற நண்பர்கள் பேட்டி எடுக்கிறவங்களாம் கோட் பண்ணி சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி நீங்கள்லாம் எது விரும்புகிறீங்களோ அது நடக்காது, நீங்கள் ஏதாவது பிஜேபிக்கு எதிரான விரும்புனீங்கன்னா அது நடந்துடும் அப்படிங்கிற பலமுறை. அதை வந்து அவர் வேறு ஒரு வார்த்தையில் பியூட்டிஃபுல்லாக திரு அண்ணாமலை அவர் குறிப்பிட்றாரு. டிவியில் நியூஸில் ஒன்று வந்துருச்சுன்னு அதை பிஜேபி செய்யாது சார், நீங்கள் இவ்வளோ புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் நம்ம இப்போ இன்றைக்கி வந்து திரு செங்கோட்டையன் அவர்களை அமித்ஷா சந்திப்பு அப்படின்னு மாறி ஒன்று போகும்போது ஒன்று டிவியில் ஒன்று ஊடகங்கள் ஒன்று எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அது நடக்காதுன்னு நான் ரொம்ப திடமாக நம்புகிறேன். அவங்க வந்து நல்லது சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க, அமைதியாக இருங்க. நீங்கள் ஒரு சின்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த பொறுப்புகள்லேருந்து விடுவிக்கப்பட்ட உடனே திரு செங்கோட்டையன் வந்து ஈரோட்டில் செய்தியாளர் சந்திக்கிறார். அப்போ வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்றார். அவர் பயன்படுத்தின வார்த்தை ஐ எம் ஹாப்பி அபவுட் திஸ், நான் எங்களுக்கு மகிழ்ச்சி, இது நம்ம நல்லது தான் சொன்னேன், என்னாவது பார்த்துருவோன்றார். சென்னை ஏர்போர்ட்டில் டெல்லிக்கு போகும்போது சொல்லும்போது பொதுச் செயலாளர் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார், அது சரியா தவறா என்பதை காலம் சொல்லும் அப்படின்ட்டு போகிறார். இந்த டிஃபரன்ஸ் தான் நான் சொல்ல வர உங்களுக்கு விரும்புது. இப்போ டெல்லி போயிட்டு வந்த பிறகு பாருங்கள், பொதுச்செயலாளர் பற்றியோ மற்ற பற்றியோ எதுவும் பேச மாட்டார். இன்னொரு 10 நாளைக்கு வந்து அவர் சொன்ன அந்த கெடுது இது வரைக்குமே வந்து அமைதியாக இருப்பார். அப்பயுமே அவர் வந்து அந்த பேட்டிலே சொன்னார் 10 நாள்னா 10 நாளில் அது இனிஷியேட் எடுத்தால் போதுன்னு. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் ஏ சைலன்ஸ் ஃப்ரம் திரு செங்கோட்டையன் சைடு. அவங்க வந்து அமிக்கபுளாக வேலை வைப்பாங்க, உள்ளுக்குள்ளே நிறையா பேசிக்கிட்டு வைப்பாங்க, பகிரங்கமாக வெளியே வந்து ஊடகங்களுக்கு திணி போடுற விஷயங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுதான் டெல்லியிலேருந்தும் சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். ஸோ அது வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார், ஒரு வாதம் ஒன்று திரும்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதிமுகவை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு பிஜேபி வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா? அதுக்கு இது உதாரணம். உடைக்கிறது பிஜேபிக்கு நல்லது எப்போ அப்படின்னா, அதிமுக பிஜேபி அலையன்ஸ் இல்லாமல் இருந்தா. இப்போ வந்து 2024 மாதிரியே 26லையும் பிஜேபி தனியாக போட்டிடுது, அதிமுக தனியாக போட்டிடுது, விஜய் தனியாக போட்டிடுறாரு, சீமான் தனியாக போட்டிடுறாரு. ஒரு 5 முனை இருக்கும்போது நம்பர் 2 யாருங்கிறதுலாம் எல்லாருக்கும் போட்டு, நம்பர் 1 திமுகங்கிறதுல யாருக்கும் குழப்பம் வராது. நம்பர் 2 யார்? இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்த பிறகு தான் நம்பர் 1 யாருங்கிற ஒரு விவாதமே வந்து நிற்குது. அதை இவங்க கெடுக்கிறாங்களோ, நீங்கள் உட்பட எல்லாருமே யார் அலையன்ஸு, யார் ஆட்சி, யார் முதலமைச்சர் பேசிகிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு அந்த பேச்சே ஏன் வருது? அதான் டிஎம்கே தானே ஜெயிக்கணும். அப்போ ஏன் வந்து இங்கே முதலமைச்சர் யார், முதலமைச்சர் இந்த கேள்வி ஏன் வருது?
நீங்கள் வந்து சீமான் கட்சியில் யார் முதலமைச்சர் ஏன் யாருமே கேட்கல, விஜய் கட்சியில் யார் முதலமைச்சர் ஏன் கேட்கல. அப்போ அங்கெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச விஷயம், அவங்களாம் தேர் நாட் கோயிங் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்த பிறகு தான் ஆட்சி அமைச்சிருவாங்களோ நான் என்ன சொல்ல அமைச்சிருவாங்களோ பிம்பமே வந்தது. ஈக்குவல் ஃபைட். அப்படி ஒரு டஃப் ஃபைட் வந்துச்சு. நான் வந்து நல்ல ஃபைட் இருக்குங்க நான் சொன்னேன். நான் பயன்படுத்துகிற வார்த்தை இவங்க ஜெயிச்சுருவாங்களே, இப்படி ஏறி வராங்க இறங்கி வராங்க முந்திட்டாங்க நான் இன்னும் சொல்லலை. அப்போ ஒரு நல்ல ஃபைட் இருக்குன்னு வச்சு. அப்போ பிஜேபிக்கு தெரியாதா என்ன? தேவேந்திரனுக்கு தெரிஞ்சிருச்சு, பிஜேபி எப்படி தெரியாமல் இருக்கும்? அப்போ ஏடிஎம்கே உடைவது பிஜேபிக்கு நல்லது எப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அமையாமல் இருந்தா. உங்களுக்கு புரியுங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கட்டை இருக்கு நீங்கள் பிடிச்சிட்டு போறீங்கன்னு. ஒரு போட்டே கிடைச்சா பரமசந்தம். போட்டை கட்டையாக்கிட்டு கட்டையில தான் மதிப்பெண் யார் விரும்புவா? அப்போ போட்டை 10 கட்டையாக பிரித்து விட்டு அந்த கட்டையெல்லாம் மதிப்பெண் என்ன போட்டில் இருந்தால் கம்ஃபர்ட்டாக வந்துக்கலாம், ஸ்மூத் செயிலிங், அவ்வளோதான் சொல்லுவேன். அப்போ இது வந்து இந்த விருப்பம் அவர்களுக்கு கிடையாது. அதனால தான் சொன்னேன், இந்த திரு செங்கோட்டையன் உட்பட பல பெருமக்கள் வந்து இந்த அலையன்ஸுக்கு முன்னாடி இருந்தே தொடர்பில் இருக்காங்க. நீங்கள் யூ வில் பி சர்ப்ரைஸ். ஏற்கனவே பிஜேபி மேலே சொல்லப்படுற அழியா பழி தான் அவங்க உடைக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க சேர்க்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். நிதிஷ்குமார் இன்றைக்கும் வந்து நம்பர் 2 கட்சி. ஆனால் அவர் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சராக வச்சு அழகு பார்த்துட்டு இருக்குது பிஜேபி. இதே குமாரசாமி வந்து டிச் பண்ணிட்டு போனவர் பிஜேபியை. 2.5 வருஷம் ஆட்சி 2 வருஷம் கொடுக்காம போனவர். இன்னைக்கு அவர் தான் கர்நாடகாவில் முன்னிறுத்திட்டு இருக்கு, பிஜேபியோட மாநில தலைமையாக இல்லை. அப்படி வந்து இறங்கி வந்து செயல்பட இடத்துல உமர் அப்துல்லா வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து கூட்டணி வச்சு இன்னைக்கு கிடையாது. அவர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காரு, பிஜேபி கூட எவ்வளோ லாயலாக இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். பிஜேபி எப்பயுமே அப்படி தான் செய்யுது. அவங்க வந்து அடிக்கணுங்கிற இடத்துக்கே போய் அரவணைக்கும் போது நமக்கு கிடைச்சிடும், எதுக்கு அடிக்கணுங்கிற இடத்துல நிற்கிறவங்க. ஏன்னா ஊடகங்களுடைய நெரேட்டிவில் பல அதிமுக பிரமுகர்களும் செட் ஆகிறாங்க. அதான் அவங்க முக்கியமான விஷயம். எல்லாருமே ஈல்ட் ஆயிடுவாங்கல்ல. நமக்கு வந்து அல்டிமேட் நோக்கம் என்னவா இருக்குன்னு தெரியாமல் ஆமாம் உடைக்க பார்க்குன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்படி வந்து சரியாக புரியாமல் பிஜேபியிலே நிறைய பேர் புரியாமல் இருக்கிறாங்க. திரு கேபி ராமலிங்கம் பேட்டி கண்ணா பின்னான்னு பேசிட்டாங்க. அப்படி பேசியிருக்கே கூடாது. செங்கோட்டையனுக்கு எதிராக அப்படி பேசி செங்கோட்டையன் யாரை சேர்க்கணும் என்ன ஒன்று சேர்க்கணும்னு போகிற போக்க பார்த்தா பிஜேபியிலேயே ஒரு ஏடிஎம்கே இருக்குதுன்னு டவுட்டாக இருக்குது. அப்போ முன்னாள் ஏடிஎம்கேல இருந்த பிஜேபிக்காரர்கள் அப்படின்னு ஒரு தனி கட்சி ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு தெரியல உள்ளுக்குள்ளே. அப்போ திரு கேபி ராமலிங்கம் முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தவர். ஸோ வாட்? இன்னைக்கு அவர் எங்கே இருக்கிறாரு? அப்போ அவர் எதுக்கு அவர் வந்து திரு செங்கோட்டையனுக்கு அவ்வளோ பேசணும்? இன்னொரு கட்சி சமாச்சாரம் தானே. ஒருங்கிணைந்த அதிமுக கேட்குறாரு திரு செங்கோட்டையன் அப்படின்னா, சார் அவங்க கட்சி பிரச்சனை சொல்கிறதுக்கு என்ன? ஒருங்கிணைந்த அதிமுக இது சேகர்பாபு கூப்பிடவா, ஏவாவை கூப்பிடவா, நான் அங்கே போகணுமா, நயனானந்தன் பிஜேபி போகணுமா, ஏடிஎம்கே போகணுமா? இதெல்லாம் தேவையே இல்லையே. அதே மாதிரி பிஜேபி அவங்க விமர்சனம் வச்சாங்கன்னு கேபி முனுசாமி பேசாத பேச்சா அவர் பேசினாருன்னு. அப்போ கேபி முனுசாமியும் ஜெயக்குமாரும் எவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க. கூட்டணிக்கு முன்னாடி அவங்களுடைய பார்வை என்ன வந்துச்சு? கூட்டணி திரு அண்ணாமலை வந்து கூட்டணிக்கு முன்னாடி எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கிறாரு? திருநெல்வேலியில் அவர் பேரை சொல்லி உயிரை கொடுத்து முதலமைச்சராகும்னு சொல்லியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா டுடே கான்க்ளேவ்ல 10 தடவை சொல்கிறார். எங்களுடைய ஆப்வியஸ் சாய்ஸ் அவருங்க. அமித்ஷா சொல்லியிருக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற பெரிய தலைவர் அவர் தாங்க, பெரிய கட்சி தானே இவ்வளோ சொல்லியிருக்கிறார். அப்போ இதுதான் இந்த தவறான புரிதலும் இந்த நெரேட்டிவ் ஈல்டாருங்கிறது. யார் உடைக்கிறாருன்னு சொன்னீங்களோ அந்த அண்ணாமலை திரு இபிஎஸ் தூக்கி பிடிக்கிறார். அவர் தான் உடைக்கிறார், அவருக்கு இவருக்கு தான் முதல்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். ரைட்? கட்சியில் பயங்கர விசுவாசமாக உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு திரு கேபி ராமலிங்கம் முறையில் அகில இந்திய தலைமை என்ன நினைக்கிறது தெரியாமல், மாநில தலைமை என்ன நினைக்கிறது தெரியாமல் கண்ணா பின்னான்னு சுற்றி கம்பு சுற்றுறாங்க. யாருக்கு நட்டம்? இல்லை சார், இந்த பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் நடக்குது. பாஜக தூண்டி விட்டுட்டு சமாதானப்படுத்துகிற வேலையும் பண்ணுறாங்களோ? நீங்கள் 3 சேனல் மாறி இருக்கீங்க சார். இன்னைக்கு இந்த சேனலில் விசுவாசமாக இருப்பீங்கன்னா சார் எதிர்பார்ப்பாங்க எல்லாரும். ஏன் சார் வேலை பார்ப்பீங்க? உங்களுக்கு தானே சார் கெடுதல். நீங்கள் 2 சேனல் இருந்தீங்கனாலே நீங்கள் இந்த சேனலுக்கு எதிராக எப்படி வேலை பார்க்கணும்? உங்களை தானே நம்புவாங்க. நீங்கள் அதுதானே இறங்கி அந்த சேனல் வளர்ந்தா தானே நீங்கள் வளர்ப்பீங்க. நீங்கள் வளர்த்தா சேனல் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி தானே. நான் தினமலரில் இருந்தவன், தினமலரில் இருந்தவரைக்கும் தினமலருக்காக விசுவாசம் உழைச்சேன். தந்தியில் இருந்தேன், தந்தியில் இருக்கும்போது தந்திக்கு விசுவாசம் உழைச்சேன். தினமலர் இருந்தேங்கிறக்கா தந்தியில் இருக்க தினமலர் எனக்கு சந்தேகப்படலையே. நான் வந்து தந்திக்காக உயிரை கொடுத்து வேலை பார்த்தேன், தினமலருக்காக உயிரை கொடுத்து வேலை பார்த்தேன். தினமலர் வளரும், பாண்டே வளருவார், தந்தி வளரும், காம்ப்ளிமெண்ட்ரி தானே சார். அப்போ ஏன் சார் உடைக்கிறதுக்கு பார்க்கணும்? எனக்கு புரியவே இல்லையே. தொட்டிலையும் கிள்ளி விட்டு குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலாட்டு ஏன் ஆட்டணும்? ஏடிஎம்கே வென்றால் யாருக்கு லாபம் சொல்லுங்க? கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு லாபமா இல்லை? எங்களால் வென்று நாளைக்கு சொல்லாமா கூடாது? இல்ல, முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியை சொல்லாம செங்கோட்டையனை சொல்லலாம், எஸ்பி வேலுமணி சொல்லலாம், இப்படி வேற யாரையாவது நீங்க சொல்ல முடியாதுங்க. நீங்க சொல்ல முடியாதுங்க. பண்றதுக்காக இந்த நெருக்கடியை கொடுத்து பார்க்கறாங்களோ? நீங்க பாருங்க, நம்மளுடைய ரேஞ்சில் அவங்களுடைய ஐக்கியூ கிடையாதுங்க. முதல்ல தெரிஞ்சுங்க. அவங்கெல்லாம் வெரி வெரி ஸ்மார்ட்னு புரிஞ்சுங்க. அவங்கெல்லாம் ஒன்று புரிஞ்சுங்க. அவங்கெல்லாம் சேர்ந்தா திரும்ப சசிகலா தேர்ந்தெடுத்தாங்க. ஆமாவா இல்லையா? அவங்கெல்லாம் சேர்ந்தா திரு ஓபிஎஸ் தேர்ந்தெடுத்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்தா ஓபிஎஸ் வேண்டாம் சசிகலான்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்தா செங்கோட்டையன் குறிப்பிட்டாங்க, செங்கோட்டையன் மாட்டேன். அவங்கெல்லாம் சேர்ந்தா இபிஎஸ் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அப்போ யாரை ஏற்கனவே உனக்குல அன்னைக்கு இபிஎஸ் அறிவிச்ச உடனே மாட்டேன்னு சொல்லிட்டு வெளிவந்தவர் தான் செம்மலை.
இன்னைக்கு என்ன சொல்றாரு, கட்சிக்கு விரோதமாக யாரும் பேசக்கூடாதுன்றாரு செம்மலை. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ நிதர்சனம் எல்லோருக்கும் புரியுங்க. நம்ம வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கே உடைக்கணும், பிஜேபிக்கு முதல் நட்டம். ஏடிஎம்கே என்னதுங்கிற அப்புறம் விட்டுருங்க. முதல் நட்டம் யாருக்கு? 2026 திமுக ஆட்சி எப்படி தடுப்பீங்க? எல்லாருக்கும் காமெண்ட். நான் வேற ஒரு இடத்துல ஜோக் சொன்னேன். பிஜேபிக்கு சீட்டை வளர்க்கணுங்கிற எண்ணம், இபிஎஸ்க்கு கட்சியை காப்பாற்றணுங்கிற எண்ணம், டிடி ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் தோற்கடின்னு எண்ணம். ஸோ இவங்க யாருக்குமே டிஎம்கே தோற்கடின்னு எண்ணம் இல்லை. இவர்கள் எல்லோரும் வெல்வார்கள் அவரவர் அஜெண்டால. அல்டிமேட்ல வந்து டிஎம்கே வெல்லும். தானே இருக்கணும். வெளியில என்ன சொல்றாங்க? எல்லாருக்கும் வெற்றி, எல்லோருக்கும் வெற்றி. ஏடிஎம்கேக்கு வெற்றி, கட்சி நம்ம கையில் வந்துருச்சு. டிடிவிக்கு வெற்றி, நம்ம அவங்களை ஆட்சியை பிடிக்க விடாம பண்ணிட்டோம். பிஜேபிக்கு வெற்றி, நம்ம சீட் அதிகரிச்சிட்டோம். இப்போ ஸ்டாலினுக்கு வெற்றி, ஆட்சியை பிடிச்சி தாக்க வச்சிட்டோம். ஹாப்பி எல்லாரும். எல்லாம் கூட்டம் கலைஞ்சிட்டு வாங்க போங்க. அப்போ டிஎம்கே தோற்கடிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் இந்த தனித்தனி சிந்தனைகள் இருக்காது. ரைட். இது வரைக்கும் லாஜிக் புரியுது சார். பிஜேபிக்கு நல்லது இந்த அணி கரெக்டாக இருந்துச்சுன்னா, இந்த அதிமுக அதனால குழந்தை கிள்ளிட்டு தொட்டில் ஆட்ட மாட்டாங்க. ஏன் செங்கோட்டையனை அப்பாயின்மெண்ட் கொடுத்து உட்கார வச்சு பேசணும்? அதுவும் 3 மத்திய அமைச்சர்கள். கடந்த காலங்களில் எவ்வளவு தடவை அப்பாயின்மெண்டே கொடுக்காமலாம் அனுமதி. நான் சொன்னேன், இது வந்து ஒரு தவறான சிக்னலை கொடுக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தான் சொல்றேன். இந்த விஷயத்தை நீங்க போன்ல பேசியிருக்கலாம், இந்த விஷயத்துல பிறகு பேசியிருக்கலாம். இந்த 24 ஹவர்ஸ்ல சூடு ஆறதுக்கு முன்னாடி பேசணுங்கிற அவசியம் இல்லை. வரவே வேணாம்னு சொல்லியிருக்கலாம். நான் தெளிவா சொல்றேன், அவங்க வந்து ஒரு தவறான சிக்னலை கொடுத்துட்டாங்க. அதை நான் மறுக்கல. அதான் முதல் வார்த்தை சொல்லிட்டு தான் மற்ற விஷயங்கள் சொல்றேன். இவர் ரொம்ப காலமா தொடர்புல இருந்தவருங்கனால இன்னைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா அது வந்து கைவிட்ட மாதிரி. இன்னைக்கு வந்து என்னன்னா, நான் தான் சொன்னேன், பிஜேபி எப்பயுமே கை கொடுக்கிற கட்சி, கை விடுகிற கட்சி இல்லை. அப்போ அவங்களுடைய சொந்த ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அவர் கை கொடுக்குறாங்க. ஏன்னா திரு செங்கோட்டை அவர்கள் ரொம்ப நாளாக தொடர்பில் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு அவங்க வேலை முடிஞ்சிருச்சோன்னே கை விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் பெரிய மன வருத்தம் வந்துடும். இப்போ நம்ம நேற்று வரைக்கும் நம்மள்ட்ட பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு நம்மளை இபிஎஸ் கை விட்டாருனோடனே இவங்க கை விட்டாங்கன்னு சொன்னேன். இல்லைங்க அவர் நான் சொன்னேன், அவர்கள் சந்தித்தது வந்து தேவையில்லாது ஒன்று, சந்திச்சிட்ட பிறகு சொல்லப்பட்ட விஷயம் தேவையானதாக மாறி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதான் உங்கள்ட்ட சொன்னேன், அவர்கள் அமிக்கபிளாக இருங்க, ஒன்று மண்ணா இருங்க, சேர்ந்துருங்க அப்படிங்கிறத அவங்க அட்வைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து அந்த டோன் வந்து அப்படி தான் இனிமேல் மாறும். அதனால தான் அவர் கட்சியில் இன்னமும் இருக்கிறாரு. இதற்கு பிறகு ஏதாவது அக்ரிவேட் ஆச்சுன்னா உள்ளே அதிகமாக ட்ரிகர் ஆகக்கூடியவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். அவர் நான் துணிந்தால் என்னவெல்லாம் செய்வேங்கிறத பல முறை காட்டியிருக்கிறார். இன்னும் ஒரு முறை காட்டினார்னா அது திருப்பி அதிமுகவுடைய பிளவுக்கு தான் வந்திருக்கும். இருக்கக்கூடிய விரிசல்கள் இன்னும் அதிகரித்து தான் போகும். அது திருப்பி அவங்களுக்கு நட்டம், பிஜேபிக்கு நட்டம், என்டிஏ கூட்டணி நட்டம், திமுக ஆகலாம். அப்ப எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமா தவறுகளை செய்யாம எல்லாருமே சரி செய்யறதுக்கான வழியில பார்க்கணும். நான் நினைக்கிறது, எனக்கு சொல்லப்பட்டது, நான் கேள்விப்பட்டது, திரு செங்கோட்டையனுடைய சந்திப்புல ஒன்றாக இருப்பது பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல திரு இபிஎஸ் கூட, புரியுங்களா, இபிஎஸ் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா கலந்து போனா அது பேர் ஒருங்கிணைக்கிறது கிடையாது. புரியுங்களா, நான் திரு இபிஎஸ் திரு ஓபிஎஸ் கொண்டு வரணும், திரு டிடிவியை கொண்டு வரணும் சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒன்றா போனாங்கன்னு, தட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்ட்ரென்தன் த பார்ட்டி. ஸோ எல்லாரும் அமிக்கபிளாக இருக்கிறதா நல்லதுங்கிறது ஏடிஎம்கேக்கும் தெரியும், பிஜேபிக்கும் தெரியும். அதான் சார், இப்போ நீங்கள் எடப்பாடி இது இன்னும் விரிசலாச்சுன்னா இன்னும் ட்ரிகர் தான் ஆவார்னு சொன்னீங்க. இப்போ இதுவே ட்ரிகர் ஆயிருப்பார்ல, ஏன்னா செங்கோட்டையன் கூட்டணி அமையறதுக்கு முன்னாடியே போய் பார்த்துருந்தார். அதிமுக பாஜக கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி அந்த ஒரு வாரத்தில் செங்கோட்டையன் டெல்லி போயிட்டு வந்திருந்தார். அப்போயும் இந்த பிளவுக்கான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. செங்கோட்டையன் அதிருப்தியில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படையாகவே தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. அதுக்கடையில் கூட்டணி அமைஞ்சு சீராச்சு. இப்போ மறுபடியும் பண்ணுறாருன்னா செங்கோட்டையன் ஒரு தைரியம் இருக்குல்ல, நமக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது, மத்திய அரசே இருக்குன்றது, அதனால கூட இப்படி பேசியிருக்கலாமோ. எடப்பாடி கோவப்படுத்துச்சுன்னா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சரியான செய்தி அனுப்பப்படும். அதில் வந்து எனக்கு எந்த குழப்பம் இல்லை. என்ன நடந்தது அப்படிங்கிறது அவருக்கு பிரீஃப் பண்ணப்பட்டிருக்கும் பை நவ். ஏன்னா திரு செங்கோட்டையன் வந்தார், என்ன பேசணும் அப்படிங்கிறது திரு எடப்பாடிக்கு பிரீஃப் பண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா 3 பேர் பார்த்துருக்குறாங்க. இவர் வெளியே வந்து ஆமான்னு சொல்லியிருக்காரு, இது ரகசிய சந்திப்பு அல்ல. அப்போ வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவங்க சொல்லிடுவார், வெளியே சொல்லத்தான் ஆகணும். அப்போ வந்து அவருக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இது பிரீஃப் பண்ணப்பட்டிருக்கும் உரியவர்கள் மூலமாக என்ன பேசப்பட்டிருக்கு. அது அமைதிப்படுத்தக்கூடிய வகையிலும் ஆறுதல் படுத்தக்கூடிய வகையிலும் தான் இருக்கும். நான் ரொம்ப நம்புகிறேன். எனக்கு அதில் வந்து குழப்பம் இல்லை. இந்த மாற்றி பண்ணுறது அவர்களுக்கு கெடுதலை வியக்குங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால் யாருமே செய்ய மாட்டாங்க. திரு இபிஎஸ் ட்ரிகர் ஆகலாம், அது இன்னும் திரும்பி பலவீனமாக தான் போகும். மாறி இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? எடப்பாடி பழனிசாமி லைட்டாக அசைச்சு பார்த்தாங்க. அவர் தலைமைக்கு சேலஞ்சு வைக்கலாமா, இல்லை இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லாமல் தேர்தலை சந்திக்கலாம் இப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்த்தாங்க.
இவர் செங்கோட்டையனை வச்சு பேச வச்சு பார்த்தாங்க. எடப்பாடி அதுக்கு அசரலை. செங்கோட்டையனு இந்த பொறுப்பே இல்லை, பதவியே இல்லை, போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. தைரியமாக நிற்கிறாரு, தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு, மதுரையில் பேசுகிறாரு. ஸோ தன்னுடைய அந்த பயணத்துக்கு எந்த தடையும் இல்லை. இதில் ஒரு சின்ன பிணக்கு கூட அவர் தனக்கு மன வருத்தம் கூட தனக்கு இல்லைங்கிறத காட்டுறாருன்னு பார்த்த உடனே ஓகே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நம்ம இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அப்படின்றதுனால. ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு 96லேருந்து நீங்கள்லாம் சொல்லிகிட்டே இருந்த மாதிரி தான் அது. நீங்கள்லாம் சொல்லிகிட்டே இருந்தீங்க, அவர் ஒன்றுமே சொல்ல. அவர் ஆரம்பிக்க போறாரு, அப்புறம் பின்வாங்கினார், பல்ட்டி அடித்தார், மௌனம் கலைத்தார். இதெல்லாம் அவர் ஒன்றுமே 2017 வரைக்கும் 1996 எங்கே இருக்குது? 96, 2006, 2010, 17 இப்போ 20-30 வருஷம் வாயே திறக்கலை. 2017 தான் கட்சி ஆரம்பிப்பார். அந்த வருஷமே கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். ஆனால் நீங்களாம் அதை மாதிரி பிஜேபி கிள்ளி விட்டுச்சு, அப்புறம் அமைதியாச்சு, அப்புறம் பின்வாங்கிச்சு, அப்புறம் பயந்துருச்சு. இதெல்லாம் உங்கள் ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டே இருக்கு. அதில் எந்த குழப்பமும் இல்லை. நான் ரொம்ப தெளிவாக சொல்றது, திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் கேண்டிடேட் 100 முறை சொல்லியாச்சு. சொல்லவே இல்லை, அமித்ஷாவே சொல்லலைன்னு சொல்றாரு. உங்களுக்கு நான் சொல்றாரு திரு டிடிவி அவர்கள் என்னென்ன சொன்னாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதை வேற ஒரு சந்தர்ப்பத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் தான் பின்னாடி இருந்து இயக்குறாங்கன்னு சொல்றீங்க. அண்ணாமலை அவர்களே 100 முறை சொல்லிட்டாருன்ற. திரு அமித்ஷா அவர்கள் யாருடைய கையை பிடிச்சி தூக்கி காட்டினாரு, யாருடைய தலைமையினாரு? ஒரு விஷயம் சொல்லுங்க, டெல்லியில மோடி அவருடைய நேதൃത്വத்தில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, அவருடைய தலைமையில். தமிழ்நாட்டில் எடப்பாடியோட தலைமையில். டெல்லியில் அவர் என்னவா இருக்கார்? பிஜேபி தலைவராக இருக்கிறாரா? பிரதமர். சரி, அப்ப இவர் என்னவா இருப்பாருங்க? அதிமுக பொதுச்செயலாளர் ஏற்கனவே இருக்கிறார். அப்ப என்ன ஒரு அதிமுக பொதுச்செயலாளர் ஆக்குவார்? லாஜிக் வெரி ஃபேக்ட். நீங்க அப்படி சொன்னாரா இப்படி சொன்னாரா நீங்களா ஒன்னு எழுதிக்கிட்டு நீங்களா ஒன்னு போட்டு உங்களுக்கு ஆர்வம். அவர் அந்த பேரை சொல்ல கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி தலைவர் சொல்றேன் நான் உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு எக்ஸென்ட்ரிக் பொசிஷன் நான் எடுத்து சொல்லிட்டேன். யார் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்க தூபம் போட்டுட்டு இருந்தீங்களோ அந்த அண்ணாமலை அவர்கள் நேத்து இந்தியா டுடே காணொலியிலே பேசியிருக்கிறாரு, திருநெல்வேலியில் பேசியிருக்கிறாரு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லியிருக்கிறாரு, அதற்கு உயிரை கொடுத்து உழைக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதுதான் ஒரே வழின்னு சொல்லியிருக்காரு, வேற தலைவர்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதே அண்ணாமலை சார் என்ன நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா நான் தனியா சந்திக்கணும் இன்னும் 2-3 தேர்தல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி கேட்டதானு சொல்லிருப்பாரு. அவரும் அப்படிதான் சொல்லிருப்பாரு. என்னங்க நீங்க இத குழந்தை நான் உங்களுக்கு வேற கேக்குறேன். சார் விருப்பம் இல்லாததான் காட்றதா இருக்குல்ல. நான் வேற கேக்குறேன். அண்ணாமலை விருப்பம் இல்ல இந்த கூட்டணியில. இருங்க நான் கேக்குறேங்க. 2016ல விடுதலை சிறுத்தைகள் கேட்டான்னு சொல்லிருப்பாங்க, கம்யூனிஸ்ட் கேட்டான்னு சொல்லிருப்பாங்க, என்ன திமுகவை ஆட்சியை தூக்கி பிடிப்போம்னு சொல்லிருப்பாங்களா? இப்ப கேட்டா இப்ப எடப்பாடி இப்படி சொல்லல இல்ல. இப்ப கேட்டான்னு சொன்னாரு அண்ணாமலை. ஆனா இப்போ அதே தான சொல்றாரு. என்ன சொல்றாரு? எனக்கு விருப்பம் இல்லைங்கற மாதிரி தான பேசுறாரு. நீங்க மாதிரி நீங்க வச்சுக்கங்க சார், இத சொல்லவே தேவையில்லை. எங்க கூட்டணி அமைஞ்சிருச்சு, நீங்க வாங்குற 4 ஓட்ல ஒரு ஓட்டு ஏன் ஓட்டுன்னு சொல்ல தேவையா? திமுக வாங்குற 100 ஓட்டுல 25 ஓட்டு எங்க ஓட்டு சொல்ல தேவையா? சொல்றாரு. நான் அந்த ஆட்சியை காப்பாத்துறதுக்கு தக்க வைக்கிறதுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்றேன். அததான் சொல்றாரு. அண்ணாமலை என்ன சொன்னாரு? ஆட்சி பிடிக்கிற உயிரை கொடுப்போம். உங்க கால அளவு மாட்டீங்க. என் தலைமை முடிவு பண்ணிருச்சு, நான் வேலை செய்ய போறேன். எனக்கு விருப்பம் இல்ல. அதான் விசுவாசம். எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா என் தலைவர் சொன்னாரு. அதுக்கு அர்த்தம் என்ன சார்? நீங்க அது நான் எப்படி சார் அர்த்தம் பண்ணி சார்? எனக்கு அப்படிதான் சார் சொல்லப்பட்டிருக்கு. நான் விசுவாசமா இருக்கேன்னா நீங்க சொல்லிக்கங்க. உங்க விசுவாசம் நான் வெச்சுறேன். இப்படி தான டாட்ஸ் கனெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. டாட்டை நீங்க டிஎம்கே பக்கம் கனெக்ட் பண்ணி பாருங்க. தைரியமான ஆளு. 2016 விட்டுருங்க. நீங்கள் வாங்குகிற வாக்கெல்லாம் 4ல 1 என்னோடையது. எப்படி சொல்லுவாங்க? நான் கான்ட்ரிபியூட் கொடுத்த வாக்கு நிறைவேத்துறீங்களா? கணக்கு தெரியுமா உங்களுக்குன்னு கேக்குறாரு. சார் அதெல்லாம் நெருக்கடி கொடுக்கிறது. நான் இந்த கூட்டணி ரொம்ப விருப்பமா ரொம்ப இணக்கமா, ஏன்னா அவங்க 15 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. அப்படியா? பிஜேபியில் 15 கோடி வாங்கும்ல கொடுக்கும்ல, அதனால பிணக்கு. அவங்க 15 கோடி வாங்கிட்டாங்க, இணக்கம். லாஜிக்கா நியாயமா? டிடிவி தினகரன் பேசும் பொழுதும் அண்ணாமலை தலைவலா இருக்கும்போது பிரச்சனை இல்லைங்க. இப்ப நயினார் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரே பிரச்சனை. இவர் அதிமுக தூக்கி எடப்பாடி பழனிசாமி தூக்கி பிடிக்கிறாரு, இந்த கூட்டணியை வலுவாக்கணும்னு செயல்பட மாட்டாரு. அண்ணாமலையே எடப்பாடி தூக்கி பிடிக்கிறாரு, என்ன செய்வீங்க? இப்ப அண்ணன் டிடிவி என்ன செய்வார்? திரு டிடிவியோட பேட்டிக்கு பிறகுதான் அண்ணாமலை தூக்கி பிடிச்சாரு. இப்ப என்ன செய்வார் டிடிவி? எங்க இபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் ஆக்கி வைத்து ஆட்சியை பிடிக்கிறதாங்க கணக்கு. அது எல்லாம் ரொம்ப தெளிவா தெரிஞ்ச விஷயம். நீங்க முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லாம பாஜக அதிமுக மட்டும் முடிவு பண்ணா போதுமா? என்டிஏல மத்த கூட்டணி எல்லாருமே சம்மதிப்பாங்க. எல்லாரும் சம்மதிச்சாங்க. டிடிவி இல்லைன்னு தானே சார்? அவர் சம்மதிச்ச 100 விஷயம் இருக்கு. நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. அவர் சம்மதிச்ச 100 விஷயம். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு உதாரணம் மட்டும் சொன்னேன், இப்ப திரும்ப சொல்லிடுறேன். அதிமுக கூப்பிட்டால் அவர்களுக்காக பிரச்சாரம் செய்வோம் டிடிவி சொன்னாரா இல்லை? எங்களுக்கு நயினார் நாகேந்திரன் தலைவரான பிறகு இபிஎஸ் அமித்ஷா சந்திப்பு நடந்த பிறகு இவற்றை கேட்குறாங்க. டெல்டா மாவட்டத்தில் ஒரு பகுதியில் நீங்க அதிமுக பிரச்சாரம் அவர்கள் அழைத்தால் அவர்களோட பகுதியில் நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் அப்படின்னு. ஏன் அதிமுக அன்னைக்கு பூச்சலாளர் யாரு? ஓபிஎஸ்ஆ? இதே டிடிவி அவர் சொல்லியிருக்கிறார். இப்ப நயினாரோட தலைமையே இதுல கேள்விக்குறியாகுதுல்ல சார்? அவங்க அந்த தலைமையின் மீது ஏடிஎம்கே தலைமையில யார் இருக்குன்னு பிஜேபி சொல்ல முடியாது. பிஜேபியோட தலைமையில யார் இருக்குன்னு இன்னொருத்தர் சொல்ல முடியாது.
இல்லை அவர் தலைவரான பிறகுதான் சரியில்லைன்ற வாதத்தை இவங்க அப்படிலாம் இல்லை. அதாவதுங்க, அமெரிக்கா வந்து இந்தியா மீது ஒரு டேரிஃப் வார் நடத்துதுன்னா அதுக்கு வர்த்தகம் மட்டுமே காரணம் இல்லை, தனிப்பட்ட வேறு சில பிரச்சனை காரணம். அதே போல திரு டிடிவி தினகரன் திரு நயினார் அவர்களை சொல்லுறாருன்னா இதுக்கு அதிமுக பாஜக காரணம் இல்லை, வேறு சில காரணங்கள் இங்கே கூட. அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கோம் எல்லாத்தையும், அதுதான் குத்த வச்சிருக்கோமா இங்கே என்னன்னு தெரிஞ்சு போடலாம் சார். அவங்களுக்கு தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியும். அது வந்து இது காரணம் இல்லை, அதிமுக பாஜக தலைமையோ பாஜக யார் மாநில தலைவராக்குங்கிறதோ அதெல்லாம் இஷ்யூவே இல்லை. இப்போ இது எப்படின்னா நயினார் வர்சஸ் டிடிவின்னு போய் நயினார் வர்சஸ் அண்ணாமலைங்கிறது தான் டிடிவி வழியாக இருக்குது. அதெல்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்க, கவலைப்படாது. நயினாருக்கு அண்ணாமலை ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காரு, அண்ணாமலைக்கு நயினார் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காரு. தே ஆர் ஆல் வெரி டுகெதர். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே நோக்கம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் நயினாருக்கு புகழ் கிடைக்கும். திரு முருகன் அவர்கள் இருந்ததுனால 4 எம்எல்ஏ கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சபட்சம் டபுள் டிஜிட். அது டபுள் டிஜிட்ங்கிறது 11லேருந்து 10லேருந்து 90 வரைக்கும் 99 வரைக்கும் இருக்கலாம். அது டபுள் டிஜிட்டில் வந்து ஏடிஎம்கே பிஜேபி ஜெயிக்க போகுது. அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக திரு நயினாருக்கும் ஒரு நிரந்தர புகழ் கிடைக்க போகுது. அதனால் அவங்கெல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. இந்த தென் மாவட்ட செல்வாக்கு, அங்கேருந்து ஒரு நபர் பாஜக தலைவராகிறாரு, உடனே இப்போ தென் மாவட்டங்கள் அதே மாதிரி செல்வாக்கு மிக்க கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க தான் ஓபிஎஸ் டிடிவி. அவங்க ஒரு அதிருப்தியில் இப்போ வெளியில் வராங்க, என்டிஏலேருந்தே வெளியில் வரமுட்டாங்க. அப்போ அவங்கள திரும்பி வருவாங்க, நான் பல முறை சொல்லியிருக்கேன். என்டிஏக்கு ஆமாம், திரும்ப இந்தியாவில் தான் இருப்பாங்க, இந்தியாவில் தான் தொடருவாங்க. அப்படின்னா தான் அவங்களுக்கு பலம்னு தெரியும். அவங்க எல்லாருக்குமே வந்து டிஎம்கே ஜெயிச்சுன்னா பலம் நினச்சாருன்னா அப்புறம் என்ன கணக்குன்னு யோசிக்கணும். திரு டிடிவி தினகரனுடைய நிலைப்பாட ஒரே ஒரு விஷயம் பாயிண்ட் புரிஞ்சுங்க. திரு டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி வெல்லக்கூடாதுன்னு நினைப்பார். வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஏன்னா அவர் டிஎம்கே வெல்ல நினைப்பாரா? அது எப்படி நினைக்க முடியும் சார்? அப்போ தீய சக்தி திமுகன்னு ஜெயலலிதாக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிகம் சொன்னவர் திரு டிடிவி தினகரன். அவர்கள் எதிரி, இவர்கள் துரோகிகள் அப்படின்னார். அப்போ துரோகிகளை வந்து நான் வளர விட மாட்டேன்னா எதிரிகளை வளர விட்டுருவாரா? சம்டைம்ஸ் யார் முதன்மையா எதிர்க்கணும்ங்கறது துரோகி தான் நினைப்பாங்க. அது எப்படி? அது அப்ப உங்க சாய்ஸ். அது வந்து திரு டிடி தினகரன் முடிவு பண்ண, நீங்க முடிவு பண்ண வேண்டியது. அது அவர் முடிவு. நான் என்ன சொல்ல வர்றேன், எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு, திமுக வெல்ல திரு டிடிவி உதவ மாட்டார். இது எனக்கு ஒரு அடிப்படை புரிதல். திமுக வெல்ல இவர் உதவி பண்ணுவார்னா நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. நான் சூசைட் பண்ணிக்கிற சொல்றீங்களா, எங்களை பொலிட்டிக்கல் சூசைட் பண்ண சொல்றீங்களா? எது பொலிட்டிக்கல் சூசைட்னு யோசிக்கணும்ல. டிஎம்கே ஆட்சிக்கு வந்தா பொலிட்டிக்கல் சூசைடா, நீங்க ஆட்சிக்கு வந்தா பொலிட்டிக்கல் சூசைடா? அதை யோசிக்கணும்ல. உங்களுக்கு அதில் வந்து நாளைக்கு ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரணும், உங்கள்கிட்ட ஒரு 10 எம்எல்ஏ இருக்கும்ல, பிஜேபிட்ட ஒரு 15 எம்எல்ஏ இருக்கும்ல. அப்போ எது உங்கள் வளர்ச்சி? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காங்களா? அப்போ எப்போ வருவாங்க எம்எல்ஏ? இன்னைக்கு வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னே சீமான் கட்சி தொஞ்சு அடிச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அப்போ நினைக்கிறீங்களா இல்லையா? பரவலாக அந்த வாதம் வைக்கிறாங்க. ஏன்? அதானே சொல்கிறேன். அப்போ நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு 4 பேர் இல்லைன்னா எப்படி ஆகும்? இன்னைக்கு ஏடிஎம்கேக்கு 4 எம்எல்ஏ இருக்குது, விடுதலை சிறுத்தைக்கு 4 எம்எல்ஏ இருக்குது, பிஜேபி நாளைக்கு 15 எம்எல்ஏ வருது, அம்மா மக்கள் முன்னாடி நாளைக்கு 8-10 எம்எல்ஏ வருது. அப்படி தானே வளரணும். டிஎம்கே ஆட்சி வந்தால் உங்களுக்கு எப்படி வளரும்? நாளைக்கு விஜய் ஆட்சி கொண்டாரு, நீங்கள் விஜய் அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதீங்கன்றீங்க. ரைட், ஓகே, விஜய் பின்னாடி போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் வளருவாரா, நீங்கள் வளருவீங்களா? விஜய் ஆட்சியை பிடிச்சிருவாருன்னு டிடிவி நம்புறாரா? இபிஎஸ் ஆட்சிக்கு வராமல் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இபிஎஸ் சொல்லுவாரு, துரோகத்தினால அதிமுக வீழ்ந்ததுன்னு சொல்லிட்டு அப்படி பிரச்சாரம் பண்ணுவார்ல. அவர் நம்மள துரோகின்னு சொல்லிடுவார்ல. அப்ப அம்மா உருவாக்கிய கட்சி, அம்மாவின் தொண்டர்கள் தானே நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு பிரச்சனை ஒரே ஒரு நபரோட தானே, ஒரு கட்சியோட இல்லைல்ல. அதிமுக வீழ்த்துற எண்ணத்துக்காகவும் திரு ஓபிஎஸ் மேல அதிமுக ஒருத்தர் கூட வருத்தம் கிடையாதுங்க. எல்லாரும் அவர் மேல உயிர் வச்சிருக்காங்க. ஒரு சம்பவத்தினால வந்து பெரிய பிளவு ஏற்படுச்சு. அவர் அதிமுக தலைமையில் தாக்கப்பட்டதுனால திரு ஓபிஎஸ் அவர் மேல வச்சிருந்த மதிப்பு மரியாதை அப்படி எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. என்னனே அப்படின்ட்டு அவ்வளோ மரியாதை. ஒருத்தர் கூட ஓபிஎஸ்க்கு எதிராக மாற்றி அவர் என்னென்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்க்காக இபிஎஸ் சொல்லிட்டு சண்டை போட்டவங்க வக்காலத்தவங்க 100 பேர் ஒரு க்ஷணத்தில் அது தபால்னு மாறிடுச்சு. அதிமுக கட்சி அலுவலகத்தில் பூந்து அவ்வளோ தூரம் பிரச்சனை வந்து அண்ணன் அங்கே இருந்தாருங்கும் போது அவர் ஒன்றும் செய்யலை. ஆனால் அவரும் அவருடைய ஆதரவாளர் அங்கே இருக்கும்போது அவ்வளோ நடந்துச்சுங்கும் போது அதை யாராலும் ஜீர்ணிக்க முடியல. நம்முடைய கட்சி ஆஃபீஸ், அம்மா இருந்த ரூமு, போன அலுவலகம் வந்து பிரஸ் மீட் கொடுத்த இடம், இப்படி கதவுகள்லாம் உடஞ்சிருக்கான்னு அந்த அந்த மைக்ரோ பாயிண்ட் வந்து மெல்டிங் பாயிண்டாக மாறிச்சு. ஏடிஎம்கேக்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்னு ஒரு அதுதான் நான் சொல்ல வரேன். திரு டிடிவி அவர்கள் வந்து என்ன ஆனாலும் ஏடிஎம்கே நலம் ஏன் அம்மா மக்கள் முன்னேற்றங்கள்லாம் வச்சாரு? ஏன் டிடிவி மக்கள் முன்னேற்றம்லாம் வச்சிருக்க வேண்டியதானே? ஏன் வந்து கருப்பு வெள்ளை சிவப்பு கொடி வச்சிருக்க அதே கரவேட்டி ஏன் போடுறாரு? அதை அந்த அடையாளத்தை பிரிக்க முடியாதுல்ல. அவர் விரும்புறது அதிமுக. அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அவர் இன்னைக்கு என்ன சொன்னார், இந்த பிரச்சனைக்கு அப்புறம் சொன்னார், அவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்டிஏ தானே சொன்னார். அதெல்லாம் ஏன் உங்க கால் விழ மாட்டுது? அவர் டிஎம்கே போக முடியாதுன்னு சொன்னார்ல, சீமான் கூட போக முடியாது, ஏன்னா நாங்கள் வந்து அவர் கூட்டணி இல்லைன்றாரு, டிஎம்கே போக மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் சொன்னார்ல. அப்ப டிஎம்கே கூட ஏன் போக மாட்டாரு? துரோகத்தை வீழ்த்துவதற்காக நாங்கள் யாரோட கூட்டணி சொல்லியிருக்கலாம்ல.
டிடிவி அவர்கள் வந்தா ஸ்டாலின் அவர்கள் வரவேற்க மாட்டாரா? இல்ல சார், இப்போ நான் சொல்ல புரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா 5 சீட் கொடுத்தா 5 எம்எல்ஏ இல்ல. அப்ப ஏன் அங்க போக மாட்டேன்னாரு? அதே அவருக்கு நீங்க யாரும் கேட்காம அவரே சொன்னாரு. விஜய் மட்டும் தானே சொன்னாரு. விஜயோட ஏன் போக கூடாதுன்னு கேட்டார். விஜயோட போறேன்னு சொன்னார். அதுக்கு அடுத்த வாரம் சொல்றேன், நான் அதுக்கு அடுத்த போறேன் இல்ல, விஜய் தீண்டத்தகாதவரான்னு அவர் கேட்கிறார். விஜயோட ஏன் போக கூடாதுன்னு கேட்கிறார். போறேன்னு அவர் சொல்ல, எங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன அதே பேட்டில சொல்றாரு. உங்களுக்கு என்ன எப்படியாவது அவர் கழுத்தை பிடிச்சு தள்ளிட்டோம்னா டிஎம்கே காட்சி உங்களுக்கு அஜெண்டா எல்லா ஊடகங்களுக்கும் டிடிவிக்கு எல்லா ஊடகங்களுக்கும் நைனாருக்கு எடப்பாடிக்கு அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள வார்த்தைகள்ல ஒரு கவனமற்ற தன்மை அங்கொன்று இங்கொன்றுமா போகுது. அதை ஊதி பெரிதாக்குறதுக்கு ஊடகங்கள் இருக்கிறீங்க. அதை லைவா அவங்க வந்து இந்த நெரேட்டிவ்க்கு இறையாறாங்க. இல்லை சார், என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்டிஏ அப்படின்னு டிடிவியோடது, ஏன் ஓபிஎஸோடது எல்லாத்தோடதையும் வச்சுக்கிட்டா, அப்போது என்டிஏக்குள்ளே இருக்கிறதுல எனக்கு என்ன தடையாக இருக்குது? எடப்பாடி தலைமை தான். அப்போ நீங்கள் ஏடிஎம்கேல எடப்பாடி தலைமை மட்டும் அகற்றுங்க, அல்லது என்டிஏவோட மாநில தலைமைங்கிறதுல எடப்பாடி மட்டும் அகற்றுங்க. ஓபிஎஸ் சொல்லி வந்துட்டாரா? வரேன்னு தான் சொன்னார். அப்படிதானே சொன்னாரு. இன்னைக்கு திரு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக யார் ஓட்டு போட்டுருக்கான்னு சொல்லு. அவங்களே தான். புரியுதுங்களா? நான் சொன்னபோது என்னை கேள்வி பண்ணீங்க, பாண்டே பயங்கரமா முட்டு கொடுக்குறான் அப்படின்னீங்க. உங்களுக்கு 200 ரூபாய், இவனுக்கு எவ்வளவு ரூபா தெரியலன்னு சொல்லி சொன்னீங்க. அப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் சொன்னேன் அண்ணன் வெளியே வர மாட்டாரு, வந்தால் அங்கே தான் இருப்பாரு, திரும்பி வருவார். எதுக்கு நீங்க ஓட்டு போடாம இருக்கலாம்ல? புறக்கணிக்க கூட செய்யலாம் செய்யலாம்ல. பிஆர்எஸ் செஞ்சதுல, பிஜு ஜனதா செஞ்சதுல நீங்க புறக்கணிக்கலாம். என்ன நீ 50 எம்பி வச்சிருக்கீங்களா? அந்த 50 எம்பி ஓட்டு போடலன்னு ஆட்சி மாறிடுமா? ஓட்டு போடாட்ட புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் போய் ஓட்டு போட்டுவீங்க? எங்க புரிஞ்சுக்கங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரதான எதிரி திமுக. அவங்களுக்கு திமுக தாங்க பிரதான எதிரி. அதனால இங்க இருக்கக்கூடிய அரசியல் விரசல் என்டிஏ தான். ஆனா எனக்கு இந்த எடப்பாடி பிரச்சனை, சோ அதை தீர்த்து வைங்கன்றதுக்காக அதெல்லாம் எலெக்ஷன் பிறகு ஜெயிச்ச பிறகு பார்க்க வேண்டியது. இன்னைக்கு நீங்க உங்க பிரச்சனை உங்களுக்குள்ள பிரச்சனை பேசினா எப்படிங்க தீர்வு காண்பீங்க? மீடியாக்கள் ரொம்ப தெளிவா டாபிக்கை வந்து அந்த பக்கமே கொண்டு வந்து தடுக்கிறாங்க. நீங்களும் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சி பத்தி ஒருத்தர் பேசுனா கூட்டு பாலியல் கூட 3 நடந்திருக்குங்க இந்த 10 நாள்ல. ஒருத்தர் பேசுவீங்களா? கூட்டு பாலியல் தமிழ்நாட்டு கலாச்சாரம் 5 வருஷமா அந்த கலாச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் பேசுறீங்களா? அத ஒருத்தர் பேசுறீங்களா? வயக்காட்டுக்கு போனா, வீட்டுல போனா, வெளியே போனா, நண்பர்கள் வச்சுட்டு எதிரி வச்சுட்டு கூட்டு பாலியல் நடந்துட்டு இருக்கு. என்னங்க 3 பேர் 4 நடந்துட்டு இருக்கு. இது யாரா பேசுறீங்களா? இந்த தலைப்பு அந்த பக்கம் போதா? போலீஸ் அடிச்சு கொல்லப்படுறாரு, போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு கொள்றாங்க, எஸ்ஐ அடிச்சு கொள்றாங்க. இது எங்கேயா பேச முடியுதா உங்களால? டாபிக் எங்கேயா இருக்குதா? ரேஷன் அரிசி டெய்லி கடத்தப்படுது. டெய்லி டன் டன்னா. கஞ்சா பிடிபடாத நாள் கிடையாது. பேசுறீங்களா என்னைக்கா ஒரு நாள்? எவ்வளவு கவனமா டாபிக் இங்கேயே வச்சிருக்கீங்க. அதற்கு வந்து இவங்க இறை கொடுத்துட்டு இருக்காங்க. மீடியாவே வச்சிருக்குங்கிறத விட எதிர்க்கட்சிகளே அங்கதான் வச்சிருக்காங்க. அதுதான் உங்களுடைய நெரேட்டிவ் இரையாகிறாங்க. திமுகவும் ஊடகங்களும் வைக்கக்கூடிய நெரேட்டிவ்க்கு அதிமுக கூட்டணி இரையாகின்றன சொல்லலாம். அவங்க சேர்த்தான அவ்வளவு பலவீனமா, அவ்வளவு வீக்கா, அவ்வளவு தூரம் அரசியல் அறிவு இல்லாமலாம் இருப்பாங்க சார். நீ அதுக்கு ஒரு டாக்டிக்ஸ் வேணும் சார். நீ அது வந்து திரு இபிஎஸ் இருக்கு. ரொம்ப கவனமா அவர் வந்து எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எப்ப பேசணும் ரொம்ப தெளிவா போறாரு. அதை மற்றவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. பேட்டி கேட்டா எல்லாருக்கும் கொடுக்கணும், பேட்டி கேட்டா கொடுக்குறவங்களுக்குலாம் வந்து அவங்க கேட்டெல்லாம் பதில் சொல்லணும். அவசியமே இல்லை. அதை அழகா தேர்ந்தெடுக்கலாம். அப்ப நீங்க வந்து போற இடம் பூரா நீங்க ஊடகங்களை உட்காந்து இதே பேசி அந்த நேரடி அங்கேயே செட் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. திமுக வந்து அவ்வளவு பலவீனப்பட்டு கிடக்குன்னு யாரா பேசுறாங்களா? திமுக கூட்டணி கட்சிகள் எவ்வளவு சேலஞ்ச் பண்ணாங்க யாரா பேசுறாங்களா? திமுக கூட்டணி சவால் இல்லையா? நீங்க மல்லை சேர்த்து நீக்கப்பட்டிருக்காரு, எங்க போவாருன்னு சொல்லுங்க. ஏடிஎம்கேக்கா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கா, பிஜேபிக்கா? அவர் திமுக போயிட்டு அப்புறம் நீங்க என்ன சொல்வீங்க? ஆப்வியஸ்லி சார். என்ன சார் மதிமுக நீக்கப்படுற ஒரு திமுக போலாமா சார்? திமுக இருந்தா செங்கோட்டையன் ஒருத்தர் பதவி விலகுனா நீங்க எவ்வளவு சண்டைக்கு வரீங்க? இப்ப மதிமுக இருந்து வர மல்லை சேர்த்தா திமுக சேர்த்தா நீங்க சண்டைக்கு போகணுமா இல்லையா? எந்த ஊடகம் பேசுது நான் பாக்குறேன். பேசணுமே சார். இன்னைக்கு எந்த ஊடகம் பேசுது நான் பாக்குறேன். என்னைக்கு பேசுனீங்க நீங்க சொல்லுங்க சார். அவங்க துரோகம் செஞ்சுட்டாருன்னு சொன்னபோதே பேசணுமே சார். திமுகவுக்கு ஆதரவா மல்லை சேர்த்தியா இருக்கிறாரு, திமுக வந்து மதிமுக உடைக்க பாக்குன்னு பேசுறீங்களா? உங்களோட தமிழில் நினைக்கிறது அனுப்பணும். நீங்க பேசிருக்கீங்களான்னு கேட்கும். திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறாருன்னு திரு வைகோ குற்றம் சாட்டினார். அப்ப திமுக அங்கேயும் கூட்டணி உட்கார்ந்துருக்கீங்க. அதை யாரா பேசுறீங்களா? செங்கோட்டையன் வந்து அதிமுக தலைமை கெடுவிச்சாருன்னா பப்பரன்னு போடுறீங்க. அண்ணன் டிடிவி அதிர்ச்சி அடைஞ்சார். ஏன்பா நான் தான் டெய்லி பிரஸ் மீட் பார்த்துருக்கேன், என்னப்பா அதுக்கு பிரஸ் மீட் சந்திக்கிறார் பிரேக் நியூஸ் போறீங்க அண்ணன் கேட்டார். நீங்க மல்ல சேர்த்து நீங்க படக்குன்னு போட்டு படக்குன்னு ஓடி போயிட்டீங்க. இல்ல சார், அப்படி சொல்லிட்டு அவங்க திமுக கூட்டணி தான் 26ல திமுக ஜிஎஸ்டில 391 பொருட்களோட விலை குறைஞ்சிருக்கு, கார்களோட விலை குறைஞ்சிருக்கு. நீங்க என்ன டிபேட் பண்ணிருக்கீங்க சார்? ஒரே நாள்ல 2 நடந்துச்சு. ஒரே நாள் நீங்க வந்து எதை நீங்க கொண்டு போயிட்டே இருக்கீங்க சொல்லுங்க? எதை கொண்டு போயிட்டு சொல்லுங்க? 2 ஒரே நாள்ல நடக்கு. உங்களுடைய செய்தி தொடர்ச்சி எதுல இருக்குன்னு சொல்லுங்க. கார்கள் விலை குறையுது, அத்தனை பொருட்கள் வருது, அத்தனை ரா மெட்டீரியல் விலை குறையுது.
அதனால இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சது தான் அவன் விலையை குறைக்கிறான். ஒரு காரோட விலை 40,000 1 லட்ச ரூபா வரை குறையுது. எந்த டிபேட் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? உங்களுடைய சேனலில் எனக்கு ஒரு 4 தம்ப்நெயில் காட்டணும், எனக்கு அனுப்பிவிடுங்க, நான் என் சேனலில் போடுறேன். ஜிஎஸ்டி விலை குறைப்பின் அதிசயம் மக்களுக்கு பலன் கிடைச்சு. எது மக்களுக்கு தேவையானது? நீங்க பேசுறீங்களா? நீங்க பியூட்டிஃபுல்லா உங்க விசுவாசத்தை நான் பாராட்டுறேன், மெச்சுறேன். நீங்கள் நான் நேரடியா சொல்றேன் சார், எனக்கு இந்த மறைமும் கிடையாது சார். சீதாராமனுக்கு என்ன சார் விசுவாசம் சார்? நீங்க யாருக்கு விசுவாசம் எல்லாரும் தெரியும். நீங்க யாருக்கு என்ன விசுவாசம் எல்லாரும் தெரியும். என்ன விசுவாசம்? அஸ்வினி வைஷ்ணவ் என்ன பேசுனாங்க? எதுவும் பேசல சார். என்ன பேசுனாங்க? இப்ப இந்த நேரத்துல எல்லாரும் நீங்க சொல்லும்போது சந்திக்கணுமா சார்? நீ தேவேந்திரன் தீர்மானிப்பாரா? மத்தவங்க தீர்மானிப்பாரா? நாங்க கவனிக்கணும், மத்தவங்க தீர்மானிக்க முடியாதுல்ல. நீ அதான் சொல்ல கட்டாயம் தீர்மானிக்கலாம். ஏன்னா உங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க சார். we will expose you. அதேதான் அப்ப அஸ்வினி வைஷ்ணவுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்கு? அஸ்வினி வைஷ்ணவ் அவர் தமிழ்நாடு அரசியல் என்ன தலையிட்டு இருக்கார்? இதான் உங்களுக்கு தெரியும். எதுக்கு சார் சந்திக்கணும்? ஏங்க அவங்க உட்கார்ந்து இருக்காங்க, இவர் போயிருக்காங்க, அதுக்காக துரத்து விடுவாங்களா? ரகசியம் பேசுறாங்களா சார்? அரசியல்ல எதுவும் தானா நடக்காது சார். ஒரு நிமிஷம் கேளுங்க. அஸ்வினி வைஷ்ணவ், நிர்மலா சீதாராமன், அமித்ஷா இந்த 3 பேர் இருக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கல, சரிங்களா? நீங்க வந்து அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்வார் நினைக்கிறீங்க? எனக்கு நீங்க சும்மா சொல்லுங்க. இல்ல சார், ஒரு தர்மேந்திர பிரதான் இருந்திருந்தா கூட நீங்க வந்து முன்னாடி கொஞ்சம் இருந்தார் சார் பார்க்கலாம் சொல்லிக்கலாம். ஒரு சிடி ரவி இருந்திருந்தாரு, இந்த ரெட்டி இருந்தாரு, அரவிந்த் மேனன் இருந்தாரு. என்ன ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்றத வாய்க்கு வந்ததெல்லாம் குற்றச்சாட்டு. டிவியோ அண்ணாமலையோ எல்லாரும் இத பத்தி தான பேசுறாங்க. எல்லாரும் இத பத்தி தான பதில் சொல்றாங்க. உங்கள்ட்ட வேற கேள்வியே இல்ல சார். அவங்க கிட்ட நிறைய பதில் இருக்குல்ல. நான் இத பத்தி பேசறதுல நான் பேசுறது இதுதான். நான் சொல்லுவேன் ஜிஎஸ்டி பத்தி பேசுனேன், நான் சொல்லுவேன் சார். ஜிஎஸ்டி பத்தியே பேசலாம்ல அவங்களோ. நாட்டுல இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு விலை குறையுது, இவ்வளவு மக்களுக்கு பலன் இருக்க போகுது, இதெல்லாம் குறைச்சிருக்கோம், அதை பத்தி நீங்க போட மாட்டீங்கல்ல. நீங்க போட மாட்டீங்கல்ல, நான் நீங்க போட்டீங்களான்னு கேக்குறேன். நீங்க 4 தமிழ் எனக்கு அனுப்பியிருங்க, நான் சாணக்கியால போடுவேன். உங்களுடைய சேனல்ல ஜிஎஸ்டி உடைய விலை குறைப்பு பத்தி நீங்க போட்ட நீங்க டிபேட் பண்ண ஒரு 4 பாயிண்ட் 4 தமிழ் நான் வந்து உங்க சேனல் லோகோட நான் போறேன். எனி அதர் சேனல் ஐம் சேலஞ்ச். சும்மா நீங்க எல்லாம் போட்டு வந்து உங்களுடைய அஜெண்டாவை நீங்க புடிச்சிட்டு இருக்கீங்க. அவங்க பாவம் வந்து அவங்க உணர்ச்சி போட்டு ஆயிரம் பண்ணிட்டு இருக்காங்க. மீடியாவோட அஜெண்டா இல்லது எதிர்க்கட்சி திமுகவினுடைய அஜெண்டாவை தான் எதிர்க்கட்சிகள்லாம் செயல்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றது. அப்ப அவங்க இரையாகுறாங்க. அதான் இரையாகுறாங்கன்னா அது அவ்வளவு பலவீனமா இருக்காங்க, நீங்க அவ்வளவு பலமா சுய அறிவு இல்லாம இருக்காங்கன்னு அர்த்தம் ஆகுது. இல்ல தேவையில்லாத வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க. இல்ல சார், நீங்க அவங்க ஓன் நரேட்டிவ் இல்லாம இருக்கு. திமுக ஏற அந்த வார்த்தை பயன்படுத்துங்க. இல்ல சார், அப்படி திமுக ஏற நீங்க வார்த்தை பயன்படுத்துங்க. இல்ல சார், அர்த்தம் யாரை பார்த்து சுய அறிவு இல்லாம பேசுவீங்க? என்ன உங்களுக்கு எதிர்க்கட்சிக்காரங்க உங்களுக்கு அப்படி தெரியுதா? உங்களுக்கு அப்படி ஆகுது இல்ல சார். எப்படிங்க ஆகும்? திமுக ஒரு அமைச்சர் பத்தி பேசுங்க, திமுக கூட்டணி ஒருத்தர் செல்வப்பிரந்தை பத்தி பேசுங்க. நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. நீங்க என்னங்க உங்களுக்கு வர வர நான் பார்க்குற ஊடகங்களுக்கு அப்படி ஏறி இருந்துச்சா உங்களுக்கு? இல்ல சார், இவங்களுடைய அஜெண்டாக்கு அவங்க செயல்படுறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் ஆகுது? அதுக்கு என்ன அர்த்தமாகும் சார்? அஜெண்டா செட் பண்ண வேண்டியவங்களே அஜெண்டாக்கு இரையாகுறாங்கன்னா அது அர்த்தம். ஏடிஎம்கே டிஎம்கே பதில் சொன்னா ஏடிஎம்கே சொல்ற குற்றச்சாட்டுக்கு டிஎம்கே பதில் சொல்றாங்க. இரையாகிறது ஏடிஎம்கே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு டிஎம்கே பதில் சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்வீங்க? பதில் சொல்றது சுயறிவு இல்லன்னு சொல்வீங்களா? சொல்லி பாருங்க. இரையாகிறதுன்றதுனா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஆனா எதிர்க்கட்சிகளை பார்த்து நீங்க வாய்க்கு வந்தாலும் அந்த ஊடகங்கள் பேசலாம் கேட்டுக்க நாள்ல உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை மரியாதை பேசுறேன், இந்த பக்கம் பேசுறதுக்கே கேளுங்க. அப்புறம் மரியாதை அவமரியாதைக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சுய அறிவு இல்லன்னு சொல்வீங்களா? ஒரு வார்த்தை பயன்படுத்துவீங்களா சார்? பதில் சொல்றது வேற, ரியாக்ட் பண்றது வேற. இரையாகுவாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னமாகும்? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு தமிழ் தெரியாது, நீங்க அறிவு போட்டுங்க. என்ன ஒரு அளவு தொலைவு இல்லாம எந்த வார்த்தையில் என்ன பண்ண ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு நீங்க சொல்வீங்களா? ஒரு கட்சியோட தேசிய கட்சியோட மாநில தலைவர் நீங்க சொல்வீங்களா? ஒரு 3 முறை முன்னாள் முதலமைச்சர் சொல்வீங்களா? இரையாகிறதுனா அதுக்கு அர்த்தம் இப்படி ஆகுது, அறிவு இல்லாம செயல்படுறதா? அர்த்தம் அப்படி ஆகுது இல்ல சார். அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை பயன்படுத்த. ஓகே, இப்போ திருப்பி இந்த இஷ்யூ சார். இப்போ டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவங்க என்டிஏல இல்லைன்னதும், எஸ் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து என்டிஏ தான், திமுக பக்கம் போக மாட்டாங்க தான். ஆனால் இன்னொரு கணக்கு வைக்கிறாங்க, விஜய் கூட போயிடலாம் அப்படின்றது. ஏன் போகக்கூடாதா, தீண்டத்தகாத கட்சியான்னு டிடிவியே கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் சாய்ஸை விரும்புவாங்களா செகண்ட் சாய்ஸை விரும்புவாங்கன்னு நீங்கள் பார்த்துங்க. காங்கிரஸ் கட்சி போல மாணிக் தாக்கூர் அறிக்கை கொடுத்துருக்கிறார், ரெட்டிக்கு ஏன் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டியை சத்தம் போடுறார். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ஒரு தமிழராக இருந்து கொண்டு ஒரு தமிழருக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஏன் நீங்கள் வந்து ரெட்டிக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ தான் இவங்களுடைய பற்றும் பாசமும் தமிழ்நாட்டு மேலே உள்ள அக்கறை. இவங்களை வந்து கேட்க மாட்டேன்றீங்க. நீ வந்து அங்கே போவாரா இங்கே போவாரா? இவர் முதல் சாய்ஸ் தான் சொல்லியிருக்காரு. அவர் முதல் சாய்ஸ் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா? யாருக்கு ஓட்டு போட்டு தர்மர் யாருக்கு ஓட்டு போட்டு அப்புறம் அவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு தெளிவுபடுத்துறாங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க மாணிக் தாக்கூர்ட்ட போய் கேளுங்க, ஏங்க சிபி ராதாகிருஷ்ணன் தமிழரா இருங்க, கலாம் நான் போட மாட்டீங்க, சிபி ராதாகிருஷ்ணன் நான் போட மாட்டீங்க, என்னங்க நோக்கம் உங்களுக்குன்னு கேளுங்க. தமிழர்கள் உங்களுக்கு அலர்ஜியான்னு கேளுங்க. சார் அரசியல் கணக்கு வைக்கிறாங்க, அவர் தமிழரா இருக்கிறதுக்காக என்ன கொள்கையோட இருக்காருங்கிறது. என்ன கொள்கை, என்ன கொள்கை சொல்லுங்க. நேத்து கூட்டணி வச்சது என்ன கொள்கை?
திமுக பிஜேபி கூட்டணி வச்ச என்ன கொள்கை, அந்த கொள்கை என்ன மாறிச்சு? திமுக கூட்டணிக்கு அப்புறம் குஜராத் கலவரம் நடந்துச்சா? திமுக கலவரத்துக்கு அப்புறம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதா? திமுக கூட்டணிக்கு அப்புறம் என்ன நடந்து சொல்லுங்க, எங்க மாறி சொல்லுங்க. நீங்க கூட்டணி வச்சா நல்ல கட்சி, உங்க கூட கூட்டணி இல்லைன்னா பொல்லாத கட்சி. என்ஐஏ அமெண்ட்மெண்ட் ஏன் நீங்க கையெழுத்து போட்டு வந்தீங்க? ஏன் ஆதரவு ஓட்டு போட்டீங்க? யார் ஆட்சியில் வந்தது? பிஜேபி ஆட்சியில். என்ஐஏ எதிர்க்க சிறுபான்மைக்கு எதிரான சொல்லி பிரச்சாரம் பண்றாங்களா இல்லையா? அதில் உள்ள அமெண்ட்மெண்ட் ஏன் ஓட்டு போட்டீங்க நீங்க? பிஜேபி ஆட்சியில் வந்த அமெண்ட்மெண்ட் டிஎம்கே ஆதரிக்கிறது. என்னங்க நீங்க வெளியே போற வேற சொல்றீங்க? இந்தியா கூட்டணியில் அல்லது திமுக கூட்டணியில் இப்படியான சிக்கல்கள் இருக்கு. பட் இப்ப டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒருவேளை விஜய் அவர்கள் சொல்லிட்டாங்களே அவங்க என்ன சாய்ஸ்னு. நீங்க ரெண்டாவது சாய்ஸ் பத்தி பேசுறீங்க. பிளான் ஏ ஒத்து வரலைங்கிற பட்சத்துல இந்த நோக்கத்தை அவங்க பார்த்துக்கலாம். ஒத்து வராத பட்சத்துல பேசுங்க. நாங்க கூட்டணியில போக மாட்டோம், எங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது சொன்ன பிறகு வாங்க பேசுவோம். என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இதுன்றாங்க, நீங்க செகண்ட் சாய்ஸ் போய் நிக்கிறீங்க. உங்களுடைய ஆசை இல்ல சார், அதான் நான் சொல்ல வரேன். இல்ல கணக்கு அங்க வருதுங்கிறது. நான் வந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணி போறேன், நீ வந்து ஃபெயில் ஆகி நாசமா போயிட்டு என்ன செய்வ? நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணேன், நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு. இல்ல சார், எனக்கு அப்ப உங்க நோக்கம் என்ன? ரேங்கிங் கிடைக்கல. உங்க நோக்கம் அப்ப ஐபிஎஸ் ஐஆர்எஸ் தான கேட்பாங்க. ஐஏஎஸ் ரேங்க் கிடைக்கல. கிடைக்குங்க. நீ அதான் கிடைக்கலன்னா இதுதான் உங்க ஆசை. அவங்களே சொல்றாங்க எனக்கு கிடைக்கலன்னு. அவங்க வந்து என்னுடைய முதல் சாய்ஸ் சொல்லிருக்காங்க. ஆசைப்படலாம் சார், ஆனா அங்க ஒத்து வரல. இல்ல அவங்க எல்லாம் பாத்து யார் ஒத்து வரல? உங்க அழுதாங்களா சார்? விலகறன்ட்டாங்கல்ல. திரும்பி வருவாங்கல்ல, அப்ப என்ன செய்வீங்க? ரெண்டு ஏடிஎம்கே பிஜேபி தான விலகி இருந்துச்சு. ஓகே, திருப்பி இப்ப இணையறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இணைறாங்கன்னு சொல்றேன் நானு. வாய்ப்பு அதிர்ச்சி அடைறீங்க. எனக்கு புரியல. டிசம்பர் ஜனவரில பாருங்க, நீங்க பாக்குற பியூட்டிஃபுல்லான கூட்டணி இருக்குன்ற. இன்னொரு பக்கம் சார், இப்போ தென் மாவட்டத்தில் மதுரையில் பிரச்சாரம் பண்ணும்போது மதுரை ஏர்போர்ட்டுக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேர் வைப்பேன் அப்படின்னு அதுக்கு வலியுறுத்துவேன், போராடுவேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றார். உடனே கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் உள்ளிட்டவர்கள்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் அல்லது அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க பொட்டன்ஷியலாக இப்போ இந்த 26 தேர்தலில் இந்த கூட்டணியில் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுற நேரத்தில் இப்போ அவங்களும் எதிர்க்கிறாங்க. டிடிவி ஓபிஎஸ் ஒரு பக்கம், இப்போ இவங்க ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி ஆகுது இல்லை? திமுகவோட நிலைப்பாடு என்ன? காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? அவங்க சொல்லட்டும். மதுரை விமான நிலையத்துக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பெயர் வைக்கலாமா கூடாதா? திமுகவும் காங்கிரஸும் அது கூட்டணி கட்சியும் தங்களுடைய நிலைப்பாடு அறிவிக்கட்டும். இவங்க எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. இல்ல சார், நான் அரசாங்கம் தானே சார் சொல்லணும், ஆளுங்கட்சி தானே சார் சொல்லணும், தேசிய மத்திய அரசு தான் சொல்லணும், பிரதான எதிர்க்கட்சி தான் மத்திய அரசு தான் செய்யணும். சரிங்களா? அப்ப தமிழ்நாட்டில் நடக்கும் போது அப்ப தமிழ்நாட்டு ஆளுங்கட்சியோட கருத்து என்ன, இந்திய அளவில் எதிர்க்கட்சி கருத்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நான் சொல்றேன். லெட் மீ நோ வாட் இஸ் த ஸ்டாண்ட் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி, வாட் இஸ் த ஸ்டாண்ட் ஆஃப் டிஎம்கே. தென் we will talk about ஜான் பாண்டியன் என்ன சொல்றாரு, டாக்டர் கிருஷ்ணன் பேசுவோம். ஓகே சார், இப்போ ஒட்டுமொத்தமாக செங்கோட்டையினுடைய இந்த செயல்பாடு எடுத்து எப்படி நகரும்னு பார்க்கலாம். என்ன விளைவுகளை ஒற்றுமைக்கு வழிவகுக்கணும். அது வந்து அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நம்ம வந்து பார்க்க போறோம் திமுக ஆட்சி சிவனை அமைப்போது எல்லாரும் துணை நிற்க போறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். அதிமுகவினுடைய ஒற்றுமைக்குன்னா சசிகலா, ஓபிஎஸ் எல்லாரையும் இருக்கிற அதிமுக அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற வழி வச்சிருக்காங்க. அவங்க நான் ஏற்கனவே சொன்ன போல திரு ஓபிஎஸும் திரு டிடிவியும் ஒன்றிணைவாங்க. அவங்க ஒரு கட்சியா மாறுவாங்க. திரும்ப சசிகலா நான் பலமுறை சொன்ன அவங்க ராஜமாதா அவங்க கட்சியில் வந்து எங்கேயும் வந்து விட்டு அவங்க வந்து வெளியிருந்து ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அவ்வளோதான். அது நம்ம நினைக்கிறோம். இவர்கள் வந்து அலையன்ஸா ஏற்கனவே வந்து இருந்தவங்க, அதனால அது என்டிஏ அவங்க இருப்பாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் திரு ஓபிஎஸ் இணைவார். திரு ஓபிஎஸும் அம்மா மக்களுடன் இணைந்து பாஜக கூட்டணியில் இருக்கும். அந்த கூட்டணியில் அதிமுக இருக்கும். இவங்களுக்கு எல்லாத்துக்குமான ஒரு சீட் ஷேரிங் இருக்கும். பிஜேபி ஒட்டுக்க வந்து எல்லாத்தையும் ஒரு சீட் வாங்குவாங்க இவங்கள்ட்ட. அதுக்குள்ள அவங்களுக்கு ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபியோட மற்ற எல்லாருமே சேர்ந்த ஒருங்கிணைந்த என்டிஏ. ஓகே, ஸோ அப்படிதான் இது நகரும். அப்படிதான் நகர்ந்தா அவர்களுக்கு நல்லது. நான் நகரும் சொல்றதுக்கு எனக்கு அவங்க நகர்ந்தா அவர்களுக்கு நல்லது. நகராட்டா திமுக ஆட்சி வரப்போ அதையும் நம்ம தான் முதல்ல சொல்ல போறோம். நன்றி சார், உங்களோட எனக்கும் நீங்கள் பிறந்தவர்கள் மிக்க நன்றி.